ஹாய், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வாட் இஸ் ஷெல்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட நோக்கம் என்னென்னா லினக்ஸ் கமாண்ட்ஸ் அண்ட் ஷெல் ஸ்கிரிப்டிங் சீரீஸோட ஃபஸ்ட்டு வீடியோ. நீங்கள் லினக்ஸ் கமாண்ட் இல்லை ஷெல் ஸ்கிரிப்டிங் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல ஷெல்னா என்ன தெரிஞ்சுக்கணும். முதல்ல உங்கள் டெர்மினலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன லினக்ஸ் ஓஎஸில் இருந்தாலும். ஷெல்னா என்னென்னா the interface that accept user input and produce output is called shell. இப்போது இது டெர்மினலுங்க. அதாவது நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்க சாஃப்ட்வேர் பேர் டெர்மினல். நீங்கள் இப்போ டைப் பண்ணுவீங்களா அந்த இடம் தான் ஷெல். எப்படி சொல்கிறேன்னா யூசர் இன்புட். இப்போ நான் ஒரு கமாண்டை டைப் பண்ணுறேன், என்டர் கொடுத்தேன், இப்போ ஒரு அவுட்புட் தந்திருக்கு, அதாவது லிஸ்ட் ஆஃப் கேரக்டரிஸ் அவுட்புட் தந்திருக்கு. அதுதான் ஷெல்னு அர்த்தம். நான் ஒரு இன்புட் கொடுத்தேன்னா அது ஒரு அவுட்புட் கொடுத்தது இல்லை, அதுதான் ஷெல். ஷெல் வந்து ஒரு இண்டிபெண்ட் ப்ரோக்ராமுங்க. அது வந்து யூனிக்ஸ்லையும் இருக்குது, லினக்ஸ்லையும் இருக்குது. மொதல் ஷெல்லை வந்து எப்போ க்ரியேட் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு வெர்ஷன் ஆஃப் யூனிக்ஸ் க்ரியேட் பண்ணாங்கல்ல, அப்போ தான் க்ரியேட் பண்ணாங்க. அது இன்ன வரைக்கும் பாப்புலர். ஷெல்லுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அதை ஷார்ட்டாக SHன்னு சொல்லுவாங்க. அதாவது ஷெல்லோட ஃபஸ்ட்டு 2 வேர்டை தான் SHன்னு சொல்கிறாங்க. அந்த SH ஷெல்லுக்கு அனதர் நேமும் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் பான் ஷெல். ஏன் பான் ஷெல்னு சொல்கிறாங்கன்னா அதோட கிரியேட்டர் நேம் வந்து ஸ்டீவன் பான். டைப்ஸ் ஆஃப் ஷெல், பேஷ் ஷெல்ன்ற ஒரு ஷெல் தான் டிஃபால்ட்டாக மோஸ்ட் ஆஃப் த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன ஷெல் யூஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கணுன்னா எக்கோ $, ஷெல்னு ஃபுல்லாக கேப்ஸை டைப் பண்ணிங்கன்னா இது மாதிரி பின் பேஷ்னு வரும். இப்படி வந்ததுன்னா பேஷ் ஷெல் யூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அந்த SH ஷெல்லுமே எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லும் வரும். SHன்னு டைப் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்துடும். எக்ஸிட் ஆகலான்னு நீங்கள் வந்துடலாம். ASH ஷெல், இது இன்னொரு டைப் ஆஃப் ஷெல். இது வந்து ரொம்ப சிம்பிளாக லைட் வெயிட்டான ஷெல். லோ மெமரி, லோ சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பேஷ் ஷெல்லில் இருக்க எல்லா ஃபியூச்சருமே இது உண்டு. இதில் வர்ற எல்லா டைப் ஆஃப் ஷெல்லை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது கார்ன் ஷெல். கார்ன் ஷெல் வந்து ப்ரோக்ராமிங்காக ஸ்பெஷலாக க்ரியேட் பண்ணது. இதில் அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங் ஃபியூச்சர், அசோசியேட்டிவ் அரே, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரித்மெட்டிக்னு 2 ஃபியூச்சர் இதில் யூஸ் பண்ணலாம். TCSH ஷெல், இதை ஷார்ட்டாக CSHன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா சி ப்ரோக்ராமர்ஸை அட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக உருவாக்குனது. இது யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்தப்பெல்லாம் C++ ப்ரோக்ராம்லாம் ரொம்ப அதிகம். அப்போ அவங்கள C++ ப்ரோக்ராமர்ஸ் எல்லாரையுமே ஷெல் ஸ்கிரிப்டிங்கை கற்றுக்கணுன்றதுக்காக சி வழியாகவே நீங்கள் ஷெல் ஸ்கிரிப்டிங் பண்ணலான்னு உருவாக்கின ஷெல் தான் இது ZSH ஷெல். இந்த ஷெல் தான் ரொம்ப அட்வான்ஸ் ஷெல் இருக்கிறதுலே. இதில் பேஷ், TCSH, கார்ன் ஷெல், இந்த எல்லா ஷெல்லோட ஃபியூச்சர்ஸும் இதில் ஒன்றா அடக்கியிருக்காங்க. பேஷ் இல்லை வேறு எந்த ஷெல்லாக இருந்தாலும் அதை CUIன்னு சொல்லுவாங்க, கேரக்டர் பேஸ்டு யூசர் இன்டர்ஃபேஸ். இதுக்கு அல்டர்னேட்டிவாக வந்தது தான் GUI, அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். பேஷ் வந்து 2 மோட்ஸில் ஒர்க் ஆகும். ஒன்று இன்டராக்டிவ் மோட். இன்டராக்டிவ் மோட்னா என்னென்னா இப்போ நீங்கள் கமாண்டை ஒவ்வொன்றா நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுதான் இன்டராக்டிவ் மோட். 2வது மோடு தான் ரொம்ப முக்கியம், ப்ரோக்ராமிங் மோடு. இதை தான் ஷெல் ஸ்கிரிப்டிங்னு சொல்லுவாங்க. இந்த ஷெல் ஸ்கிரிப்டிங் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், இது மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க டெய்லிக்கும் வேலைக்கு போனதும் ஒரு செட் ஆஃப் கமாண்ட்ஸை டெய்லிக்கும் அதே அடிக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் ஷெல் ஸ்கிரிப்டிங்கில் எழுதி வச்சுட்டு அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணிங்கன்னா போதும். அந்த ஒவ்வொரு கமாண்டும் பண்ணுற வேலையை அந்த ஸ்கிரிப்டு ஒவ்வொன்றா எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போது சின்னதாக ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் எழுதலாம். முதல்ல டெஸ்க்டாப்புக்கு வந்துடுங்க. CD டெஸ்க்டாப்னு டைப் பண்ணிங்கன்னா இப்போ டெஸ்க்டாப் வந்துட்டோம். எல்லா ஷெல்லுலையுமே டிஃபால்ட்டாக ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் வரும், அதுக்கு பேர் நானோ. இப்போது அந்த ஸ்கிரிப்டோட நேம் வந்து நான் டெஸ்ட்டுன்னு வைக்கிறேன். நீங்கள் வேறு எதாவது கூட வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். SH எக்ஸ்டென்ஷன் வந்து .sh கொடுங்க. அதாவது அந்த ஷெல்லோட ஃபஸ்ட்டு 2 வேர்ட் SH அதை கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம நானோ எடிட்டருக்குள்ளே வந்துட்டோம். இப்போது நான் LS கமாண்டை டைப் பண்ணுறேன், கூடவே நான் எக்கோ கமாண்டும் டைப் பண்ணுறேன். ஏன் எக்கோ நான் கொடுக்குறேன்னா கமாண்டு LS கமாண்டோட அவுட்புட் நம்மளுக்கு தெரியும். ஷெல் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும் போது அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு, அது மாதிரி ஒரு டெக்ஸ்ட் எதுவும் காட்டினா தானே நம்மளுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் லிஸ்ட்
ஸ்கிரிப்டிங் ஃபைல்ஸ்னு நான் டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணணுன்னா Ctrl+O கொடுங்க. ஃபைல் நேம் எதுவும் சேஞ்ச் பண்ணுறீங்களான்னு லாஸ்ட்டாக கேட்கும். நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல. என்டர் கொடுங்க. wrote 2 லைன்ஸ்னு வருது பார்த்தீங்களா, நம்ம 2 லைன் தான் எழுதியிருக்கோம். அப்படி வந்ததுன்னா சேவ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நானோ எடிட்டரை விட்டு நம்ம வெளில வரணும். அதுக்கும் Ctrl+X. இப்போ வெளில வந்தாச்சு. இப்போ அந்த ஷெல் ஸ்கிரிப்டிங்கை டேரெக்டாக ரன் பண்ணிடலாமான்னு கேட்டால் முடியாதுங்க. இப்போது அது ஒரு ஃபைலாக இருக்குது. அந்த ஃபைலை எக்ஸிக்யூட்டபுளாக மாற்றணும். ரொம்ப சிம்பிள் தான். chmod இந்த கமாண்டை கொடுத்துட்டு ப்ளஸ், இந்த ப்ளஸ் ஏன் கொடுக்குறோன்னா, நீங்கள் ஜாவாவில் கன்கார்டினேஷன்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லைனா நான் உங்களுக்கு இந்த chmod கமாண்டை சொல்லும் போது நான் சொல்கிறேன். எக்ஸ், அதாவது எக்ஸிக்யூட்டபிளில் தான் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்பேஸ் ஃபைல் நேம் டிஇ. நான் ஒரு 2 வேர்டை அடிச்சுட்டு டேப் கொடுத்தாலும் ஆட்டோ கம்ப்ளீட் ஆகும். என்டர் கொடுங்க. இப்போ எக்ஸிக்யூட்டபிளாக மாறிடுச்சு. இப்போ இந்த ஷெல் ஸ்கிரிப்டை எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஷெல் ஸ்கிரிப்டை ரன் பண்ணணும்னா டாட் இந்த /test sh. இப்போ என்டர் கொடுங்க. இப்போ பார்த்தீங்களா எல்எஸ் கமாண்டும் டிஸ்பிளே ஆகுது. நம்ம கொடுத்த அந்த எக்கோவோட கமாண்டும் டிஸ்பிளே ஆகுது. இது தாங்க ஷெல் ஸ்கிரிப்டிங். இதுக்கப்புறம் வர வீடியோவில் லினக்ஸ் கமாண்டை பார்ப்போம். அந்த லினக்ஸ் கமாண்டெல்லாம் ஷெல் ஸ்கிரிப்டிங்கில் எப்படி யூஸ் பண்ணுறதும் பார்ப்போம். மறக்காமல் இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோவை கவனமாக பாருங்கள்.